ஒரு முறை ஒன்றிய அரசு, அப்போ மத்திய அரசுன்னு வச்சுக்கோங்க, இப்போ தானே நம்ம ஒன்றிய அரசு சொல்கிறோம், அந்த மத்திய அரசுலேருந்து ஒரு கடிதம், அவர் தமிழக முதல்வராக இருக்கிறார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் வந்து இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். கடிதம் எழுதி அனுப்புறதுக்கு முன்னாடி அவரோட உதவியாளர்கிட்ட கொண்டு போய் அந்த கடிதத்தை கொடுக்குறார். அந்த உதவியாளர் இவர் டிக்டேட் பண்ண எழுதாமல் அவரே, அவருடைய ஓமந்தூரார் அவர் கைப்படவே அந்த கடிதத்தை எழுதி அந்த நேர்முக உதவியாளர், முதல் உதவியாளர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் PV கிருஷ்ணய்யா என்று அவருடைய பெயர். அவர் வாங்கி படிச்சுட்டு, இது இப்படியே அனுப்பிவிட்டீங்களா ஐயான்னு கேட்குறாரு. ஆமாம் அனுப்பிடுங்க அப்படின்றார். இல்லைங்கய்யா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றார். என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இல்லை இன்மை ஒப்பீனியன் நீங்கள் எழுதிருக்கீங்க, அது ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, நீங்கள் அனுப்புறது வந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறீங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இல்லை நீ அப்படியெல்லாம் மாற்றி அனுப்ப வேணாம், நான் என்ன எழுதியிருக்கிறேனோ அதை அப்படியே அனுப்புங்க. இல்லைங்க ஏன்னு அவர் தயங்கி நின்றுருக்காரு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த பிரச்சனையில் என்ன ஒப்பீனியன் தான் என்கிட்ட கேட்டிருக்காங்களே தவிர ஒப்பீனியனுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு என்கிட்ட கேட்கல. அது மட்டும் இல்லை, மத்தியில் இருக்கிறவனுக்கு எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிறதும் தெரியட்டும், அதனால் இந்த கரெக்ஷன்லாம் நீ போடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இருக்கிற நுட்பம் என்னென்னா, அந்த ஒரு கடிதத்திலே அவர் ஏன் அப்படி மறுத்துருக்கிறாரு, தனக்கு தெரியாததை தெரிந்து கொள்வது தானே சரி அப்படின்னு நம்ம ஒரு அறத்தோடு பேசலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு அந்த கடிதத்துக்கு அவர் ஒப்புதல் வழங்கியிருந்தால் அதற்கு பிறகு எல்லா கடிதத்தையும் அந்த உதவியாளர் என்ன பண்ணியிருப்பார், அவர் சௌகரியத்துக்கு எழுதியிருப்பார் இல்லையா. அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறவர்களாக அன்றைய முதல்வரும் இருந்தார்கள், இன்றைய முதல்வரும் இருக்கிறாருங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக ஒன்றிய அரசுகிட்டேருந்து கடிதம் வந்தாலோ அல்லது ஒன்றிய அரசுக்கு நாம் கடிதம் எழுதினாலும், எந்த கடிதம் எழுதினாலும் அது போகாது, அது நடக்காதுங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் நம்ம எழுதும்போது நம்ம எவ்வளோ கவனத்தோடு இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான